ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கடையில் கிரில் சிக்கன் விற்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம். கிரில் இல்லாமல் நம்ம அடுப்புலேயே பண்ணி பார்ப்போம். வாங்க, நாங்கள் இப்போ ஒரு சின்னதாக ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம வீட்லேயும் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. கோழியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு நான் முன்னாடியே மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். 2 ஃப்ளேவரில் நாங்கள் இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 2 டேஸ்ட்டாக இருக்கும். 2 விதமான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் ஒரு கோழியை. இப்போ நம்ம கோழியை கழுவிட்டோம். அது நம்ம ஹோல் போடணும். நம்ம ஊசி இருந்தாலும் நீங்கள் குத்தலாம், ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் குத்தலாம். நாங்கள் ஃபோர்க்கால் குத்தி விட்டோம். வாங்க, 2 மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2த்தையும் நம்ம 2 பக்கமும் தனித்தனியாக நம்ம தடவலாம். ஃபுல்லாக நம்ம 2த்தையும் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊற வைங்க. ஊறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் அதில் சிக்கனில் நல்லா படும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை ஃபுல்லாக 2 பக்கமும் 2 ஃப்ளேவரையும் தடவி 2 மசாலாவையும் கரெக்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ஃபாயில் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட்டையும் நான் உடனே எதிரே சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். 1/2 hour ஊற வச்சதுக்கப்புறம் 1/2 hour எண்ணெயை ஊற்றி பாருங்கள். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சு. அதனால் இந்த பாத்திரத்தையே நாங்கள் செய்கிறோம். இப்போ திரும்ப மேலே மூடியை போட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம ஃபாயில் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். நல்லா இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இருக்கணும். பார்ப்போம். நல்லா திருப்பி போட்டு நாங்கள் அதை நல்லா வேக வச்சிட்டோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். திருப்பி போட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் திருப்பி போட்டோம். அவங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு எடுத்தாச்சு. நல்லா ஃபாயில் ஆகிட்டு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இது நாங்கள் சூடு தாங்க முடியல, எங்களால் பிக்க முடியல. நிறைய சூடாக இருக்குது. சுட சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். அதனால் நல்லா வெந்து தான் இருந்துச்சு. ஆனால் பிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப வேகாதது பிக்கிற மாதிரி. ஆனால் நல்லா வெந்துருந்துச்சு. சூடு தாங்க முடியாமல் எங்களால் இருக்க முடியல. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குகிற கிரில் சிக்கன் மாவு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதில் நம்ம வினிகர் எதுவுமே நம்ம ஊற்றல இல்லையா, அதனால் இது வேறு விதமான ஒரு டேஸ்ட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக துணிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.